வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமில் கணித பகுதியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5வது டாப்பிக்கான டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடின்னு சொல்லுவோம். இதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடியோ போட்டிருப்போம். அந்த 8 வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா நான் இதில் சொல்லி கொடுக்கறது உங்களால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ரைட்டுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 23 டைப்புக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சரியா? அதாவது கிட்டத்தட்ட 199 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, போடும்போது ஆன்சர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வரல சார், ஆன்சர் கீழே இருக்கிறதும் நான் போடுறதுக்கும் வந்துட்டு நிறைய மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம அந்த டெலகிராம் சேனல்ல அந்த பிடிஎஃப்பும் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறோம். நீங்க வேணும்னா அந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ண பிறகு நீங்க இதை நான் சொல்லித்தர மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டவுட் கொஸ்டின்ஸை மட்டும் ஒரு போட்டோ காப்பி எடுத்து நம்ம ஆர்ஆர்பி அருண் அகாடமி டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட்டை வந்துட்டு அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட்டுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைப் 24. சரியா? இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ். சரியா? மார்க்கெட் பிரைஸ்னா குறித்த விலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? தள்ளுபடி கொடுக்காததுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் பிரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரிஜினல் பில்ட் அமௌண்ட்னு சொல்லுவாங்க, இல்ல மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேக்சிமம் ரீட்டெயில் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதிகபட்ச சில்லறை விலைன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, சந்தை விலைன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சந்தை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், ஒரிஜினல் பில்டு அமௌண்ட்டு, இல்லை பிரிண்டட் ப்ரைஸு, லேபிள் ப்ரைஸு, இண்டெக்ஸ் ப்ரைஸு, இந்த மாதிரி பல நேம்ல நமக்கு கொடுப்பாங்க. சரியா? தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா குறித்த விலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அதிகபட்ச சில்லறை விலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. நான் ஒன்ஸ் நான் நடத்தின பிறகு அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணாதான் அது என்னங்கிறது இன்னும் கிளாரிட்டியோட புரியும். சரியா? நான் சொல்லி தரும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க செல்ஃபா அதை சால்வ் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்க அடுத்த சம நீங்களே செல்ஃபா ட்ரை பண்ணா மட்டும்தான் இன்னும் தெளிவா புரியும். சரியா? அதே மாதிரி ஸ்பீடும் வரும். சரியா? அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் வந்துட்டு இதுல ஒரு 2-3 சம்ம நடத்தின பிறகு மீதி இருக்கிற சம் இதே மாடல்ல தான் இருக்கும், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தோணுச்சு அப்படின்னா அதை உடனே என்ன பண்றீங்கன்னா ஒரு போட்டோ காப்பி எடுத்து நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனல் இருக்கு இல்லைங்களா? ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான டெலகிராம் சேனல், அதில் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? ரைட்டுங்க, கவனிங்க. இப்போ கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. 5% தள்ளுபடிக்கு பிறகு ஒரு ஓவியம் அது 5225க்கு விற்கப்பட்டால் ஓவியத்தின் குறித்த விலை என்ன? If a painting was sold for rupees 5225 after a discount of 5%, then what is the market price of the painting அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. அதாவது 5% தள்ளுபடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மார்க்கெட் ப்ரைஸை 100% எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப 5% தள்ளுபடி கொடுக்குறேன்னா அப்ப அந்த பொருளை எத்தனை பர்சன்ட்டுக்கு வித்திருப்போம் அப்படின்னா 100ல இருந்து நீங்க 5 கழிச்சிடணும், 95% வித்திருப்போம். இந்த 95% இருக்கு இல்லைங்களா? இந்த மதிப்பு தான் எதுக்கு சமம் அப்படின்னா இந்த 5225க்கு சமம். அப்ப 5225ங்கிறது 95% சமம் அப்படின்னா நீங்க அதை 95ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1% மதிப்பு கிடைக்கும். சரியா? அப்போ 1% மதிப்பு என்ன அப்படின்னா 5225 டிவைட் பை 95. நமக்கு தேவை வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ். சரியா? குறித்த விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப குறித்த விலையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ட்டு 100 போடணும். சரியா? 100 போட்டீங்கன்னா நான் இன்ட்டு 100 தானே இதை சொன்னேன், போட்டீங்கன்னா நமக்கு வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு ஸ்டெப்பை கிளியரா போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இப்ப அதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. இப்ப இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 டேபிள் கேன்சல் பண்ணுங்க. 5 டேபிள் கேன்சல் பண்ணா 20 வரும். இதை 5 டேபிள் 5ஆம் வாய்ப்புல கேன்சல் பண்ணீங்கன்னா 19 வரும். சரியா? அடுத்தது 19ஆம் வாய்ப்புல இதை சால்வ் பண்ணுங்க. 52 19ஆம் வாய்ப்புல கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை 30 வரும்? நமக்கு 2 30 வரும். 2 30 38 வரும். மீதி 14 வரும். 142 இருக்கும் இங்க. 142. நான் வந்து நோட் பேட்ல எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு கொஞ்சம் கிளியரா இருக்காது. நான் சொல்றத நல்லா கவனிச்சிங்கன்னா தான் நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி? அதனால நான் சொல்றத நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்பதான் நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்ப 142ல 19 எத்தனை தாட்டி இருக்குன்னா 7 தாட்டி இருக்கு. அப்ப 7 19 என்ன சொல்லுவோம்னா 133ன்னு சொல்லுவோம். சரியா?
அப்ப 142ல 133 போச்சுன்னா பாக்கி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 7, அதுல ஒரு 2, 95 இருக்கும். சரியா, அந்த 5ஓட இதுல பாக்கி இருக்கிற 9 சேர்த்திக்கணும். சரியா, அப்ப என்ன வரும் 95 இருக்கும். இப்ப 95ல 19 எத்தனை தாட்டினா 5 தாட்டி. சரியா, அப்ப ஆன்சர் என்னன்னா 275 இன்டூ 20 தாங்க. சரியா, அதாவது 275 இன்டூ 20. சரியா, இப்ப இந்த 20 நம்ம 2 10 பிரிச்சுக்கலாமா? 2 10 ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மல்டிபிள் பண்ண. சரியா, ஒரு டைம் 10னா 2750, 2 தாட்டி 10னா என்ன வரும்னா 2750, 2750 என்ன வரும் அப்படின்னா 5500. சரியா, இல்லைன்னா 2 டைம் 275 பண்ணா என்ன வரும் 550 வருமா? அது கூட இந்த 0 மட்டும் சேர்த்துக்கோங்க. சரியா, அப்ப நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5500, 5500. சரியா, ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் உங்களால போட முடியும் தானே? நீங்க என்னன்னு வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு நீங்க 90% வந்துட்டு 279ன்னு வச்சுக்கணும். எப்படி 90% வந்துச்சு அப்படின்னா 10% டிக்ரீஸ் பண்ணிட்டோம்ல, அப்ப 279 அப்படிங்கிறது என்னன்னா 90% சமம். சரியா, 90ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 1% கிடைக்கும். சரியா, இப்ப ஒரிஜினல் பில்ட் அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க. சரியா, என்ன கேக்குறாங்க பாருங்க, அசல் விலைப்பட்டியலின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப 100% என்னன்னு கேட்கணும். சரியா, மார்க்கெட் பிரைஸ்னாலும் ஒண்ணுதான், அசல் விலைப்பட்டியல் விலை என்னன்னாலும் ஒண்ணுதான், மேக்சிமம் ரீட்டெயில் பிரைஸ்னாலும் ஒண்ணுதான், பிரிண்டட் பிரைஸ்னாலும் ஒண்ணுதான். சரியா, அது மாதிரி எது கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதனுடைய மார்க்கெட் பிரைஸ், குறித்த விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, அந்த 0க்கு இந்த 0 மொதல் அடிங்க. இப்போ 9ஆம் வாய்ப்பால அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 31 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் 31 × 10. அப்ப 31 × 10னா 310. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, ரைட். கிளியரா புரியுதுங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க. பிராண்ட் ஏயின் தொலைக்காட்சியின் தள்ளுபடி 25% மற்றும் பிராண்ட் பியின் தொலைக்காட்சியின் தள்ளுபடி 40% ஆகும். தள்ளுபடிக்கு பிறகு பியின் விலை தள்ளுபடிக்கு பிறகு ஏயின் விலையை விட ரூ 2250 அதிகம். பியின் குறித்த விலை 35,000 இருந்தால், சரியா, அதாவது பியோட மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு 35,000 இருந்தா ஏவோட குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. ஏவோட மார்க்கெட் பிரைஸ் சரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா, அதாவது 2 பொருட்களை கொடுத்துருக்காங்க. அந்த டெலிவிஷன் ஆஃப் பிராண்ட் ஏ the discount is 25% and on television of brand B the discount is 40%. The price of B after discount 2,250 greater than the price of A after discount. What is the market price of A if market price of B is 35,000? சரிங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பிரைஸ் ஆஃப் பி வந்துட்டு தள்ளுபடி கொடுத்த பிறகு ஏவோட பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு என்ன விலை இருக்கோ அதோட 2250 அதிகமா. சரிங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் பியோட டிஸ்கவுண்ட் விலையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுல இருந்து 2250 கழிச்சுட்டீங்கன்னா ஏவோட டிஸ்கவுண்ட் பிரைஸை சொல்லிடலாம். சரியா, ஏ எவ்வளவு டிஸ்கவுண்ட் 25%. அப்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ் என்னன்னா 75%. அதே மாதிரி எப்படி 75 சொல்றது புரியுதுங்களா? 100ல இருந்து 25 கழிச்சிடணும். அதே மாதிரி பியோட டிஸ்கவுண்ட் வந்து 40%. அப்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60%. சரியா, தள்ளுபடி பண்ண பிறகு உள்ள விலை என்னன்னா 60%. எப்படி 60 வந்துச்சு? 100ல இருந்து நீங்க 40 கழிக்கணும். சரியா, அது கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? ரைட். இப்ப இந்த சம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 35,000ல இருந்து நீங்க எத்தனை பர்சன்ட் கண்டுபிடிக்கணும்? 40% கண்டுபிடிக்கணும். 35,000ல பாருங்க 35,000 இதுல 10% என்னன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளுவீங்க. இந்த 3500 அப்படிங்கிறத 10%, நமக்கு தேவை 40%. சரியா, அப்ப 40% என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% 3200னா 20% 7000 வரும், 40% 14,000 வரும். சரியா, அப்படி போட்டுக்கலாம். இல்ல நீங்க என்ன பண்ணலாம், 35,000 இன்ட்டு 3/5ங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 40% சமம். சரி, 3/5ங்கிறது 60%, நமக்கு தேவை 40% தான். அப்ப 2/5ன்னு போட்டுக்கோங்க. 2/5ன்னு போட்டீங்கன்னா நமக்கு 40%. சரிங்களா, இதை நீங்க சால்வ் பண்ணாலும் நமக்கு வந்துடும். இது அடிச்சுன்னா என்ன வரும்? 7,000 வரும். சரிங்களா, 7,000 × 2 போட்டீங்கன்னா 14,000 வரும். சரியா, 14,000ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளுபடி கொடுத்தது. அப்ப 3,500ல இருந்து 14,000 தள்ளுபடி கொடுத்துட்டாங்கன்னா 3,500 அதுல இருந்து எவ்வளவு தள்ளுபடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 14,000 ரூபாய் தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்ப அது என்ன ரேட்டுக்கு வந்துட்டு வித்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 21,000க்கு வித்திருப்பாங்க. சரியா, ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஆஃப்டர் டிஸ்கவுண்டட் பிரைஸ் 21,000. சரிங்களா, இப்ப இந்த 21,000த்துல வந்துட்டு 2,250 கழிச்சிட்டீங்கன்னா அது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா ஏவோட
விற்பனை விலைக்கு சமமா இருக்கும். சரி, அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அதுக்கு சமமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதுல இருந்து 2250 கழிச்சிருங்க. கழிச்சுட்டு என்ன வரும், 2000 கழிச்சோம்னு வச்சுக்கோங்க. 21,000 இருந்து 2000 கழிச்சிங்கன்னா 19,000 வரும். 19,000 இருந்து 250 கழிச்சிங்க அப்படின்னா 18,750 வரும். அப்ப அந்த 18,750ங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா ஏவோட டிஸ்கவுண்ட் பிரைஸ் 75% போக 25% போக 75% இருக்கு இல்லையா, அதுக்கு சமம். சரியா, அப்ப இங்க நான் போடுறேன், இங்க எழுதுங்க கவனிங்க. 18,750ங்கிறது 75% சமம் அப்படின்னா அதனுடைய மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை, ஏவோட குறித்த விலை என்ன அப்படின்னா 100% என்னன்னு கண்டுபிடிக்கும். சரியா, இப்ப அதை கேன்சல் பண்ணீங்கன்னா 25 கேன்சல் பண்ணா அது 330, 125 கேன்சல் பண்ணா 430. சரியா, அதுக்கப்புறம் இந்த 18,750 3ஆல கேன்சல் பண்ணுங்க. 3ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும், 18 கேன்சல் பண்ணா 630 வரும். 3ஆல 7 கேன்சல் பண்ணா 230 வரும். மீதி 1 5 வரும். சரியா, அப்ப நமக்கு ஃபைனலா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,250 வரும். 6,250 இன்ட்டு 4. சரியா, 6 நாங்க 24, 4 250 1000. அப்ப நமக்கு என்ன வரும், 24,000 பிளஸ் ஒரு 1000 அப்படின்னா 25,000. சரியா, அப்ப ஏவோட விலை வந்துட்டு தள்ளுபடி கொடுத்த பிறகு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாயா இருக்கும். சரியா, நம்ம தான் கேட்கிறாங்க. இஃப் த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் பி கேட்டாங்க, வாட் இஸ் த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஏ. சரி, ஏவோட மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா, ஏவோட மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 இருக்கும். எப்ப அப்படின்னா if the market price of A டிஸ்கவுண்ட்னா 70% டிஸ்கவுண்ட். இது மார்க்கெட் பிரைஸ் வரக்கூடாது, இது வந்து செல்லிங் பிரைஸ் வரணும். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் பி வந்துட்டு 35,000னா டெலிவிஷன் ஏ டிஸ்கவுண்ட் 25% and television B price of the B after discount 20% greater than the price of A. What is the market price? ரைட், 25,000 தான். சரி, அடுத்தது பாருங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு அப்படின்னா இது வந்துட்டு 30,000, 40% டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு இந்த ரேட்டுக்கு வருது அப்படின்னா ரைட். அப்ப வாட் இஸ் த, இது மார்க்கெட் பிரைஸ் வேணா செல்லிங் பிரைஸ்ன்னு போட்டுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் தான் கரெக்டா இருக்கும். சரியா, செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ போட்டுக்கோங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா 2000 எவ்வளவுனா 25,000. சரியா, அதே வந்துட்டு இதோட இது வந்துட்டு எப்ப விற்கிறாங்க அப்படின்னா இது வந்து 75%. கரெக்ட் தானே? ஆமா, மார்க்கெட் பிரைஸ் தான், சாரி, மார்க்கெட் பிரைஸ் தான். கரெக்ட் தான். செல்லிங் பிரைஸ் வந்துட்டு இதுல இருந்து நம்ம ஃபர்தரா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இல்லையா. செல்லிங் பிரைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன வருதுன்னா 18,750 தான் செல்லிங் பிரைஸா இருக்கும் ஏவோடது. இது வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ் தான், குறித்த விலை தான். ரைட். சரி, ரைட். அடுத்த சம் பார்க்கலாங்களா? இது உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா? ரைட், நான் எப்படி கண்டுபிடிச்சுன்னு புரியுது தானே உங்களுக்கு? ரைட், இப்ப அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் அதே மாதிரி தான். A dealer allows his customer a discount of 18% and still gain 24%. சரியா, பாருங்க, 18% தள்ளுபடி கொடுத்தோம், அவருக்கு என்ன கிடைக்குதான், 24% லாபம் கிடைக்குதான். இஃப் அன் ஆர்டிக்கல் காஸ்ட் வந்துட்டு 1,560 ரூபாய் டு த டீலர்னா அதனுடைய குறித்த விலை என்னன்னு கேட்கிறாங்க. சரியா, அப்ப 18% தள்ளுபடி கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், 100% வந்து 18% தள்ளுபடி கொடுத்தா 82% அர்த்தம். சரியா, அந்த 82% மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் எதுக்கு சமம் அப்படின்னா எதுக்கு சமம், 1,560க்கு சமம். சரியா, இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் 24% அதிகம் இல்லையா, கெயின் 24%னா அது நம்ம 124%க்கு சமம் வச்சுக்கணும். அப்ப நம்ம எப்படி போடணும், இந்த 1,560ங்கிறது எத்தனை பர்சன்ட் சமம் அப்படின்னா 82% சமம்னா 124% எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. சரியா, இப்ப பாருங்க, அருகிலுள்ள ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டு த நியரஸ்ட் ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்ப அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இது நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா, அடுத்தடுத்த கொஸ்டின் 1,560 டிவைட் பை 82 இன்ட்டு 124. சரியா, அதை சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா, ரைட். அடுத்தடுத்த கொஸ்டின் எது வரைக்கும் நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா இதுல 215வது கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. சரியா, சால்வ் பண்ணிட்டு இதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா அதை போட்டோ எடுத்து
நீங்கள் நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சரியா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை டிஸ்கஷன் பண்ணுவோம் சரிங்களா. ரைட், இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா டைப் 25. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பிக்மார்ட் இஸ் ஆஃபரிங் 5% டிஸ்கவுண்ட் ஆன் காஸ்ட் கார்டு பேமெண்ட். பிக்மார்ட் என்ன பண்றாங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கார்டு பேமெண்ட்டுக்கு சரியா. அதாவது நம்ம வந்துட்டு கிரெடிட் கார்டு கொடுத்து நம்ம பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சரியா. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. how much percentage above cost price should the market price be so as to make profit of 10% சரியா. அப்போ வந்துட்டு நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அதிகமாக வச்சோம்னா 5% தள்ளுபடி கொடுத்தும் 5% தள்ளுபடி கொடுத்தும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10% லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. எப்படி 5% தள்ளுபடி கொடுத்தும் நமக்கு என்ன கிடைக்கணுமா 10% லாபம் கிடைக்கணுமா சரியா. அப்போ அதனுடைய குறித்த விலை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸுக்கு மேலே எவ்வளோ நம்ம அதிக விலையை வச்சு குறிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கிட்ட கேட்குறது மார்க் அப்னு சொல்லுவாங்க, மேல் குறியிட்ட விலைன்னு சொல்லுவாங்க சரியா. மார்க் அப் மேல் குறிப்பிட்ட விலை அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க் அப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட்னா நம்ம 95% அந்த பொருளை விற்போம். 95% அந்த பொருளை விற்கும் போதும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 110% கிடைக்குதுங்களா சரியா. எப்படி நான் 110ன்னு சொல்றேன்னு புரியுதுங்களா. 10% லாபம் கிடைக்குது இல்ல. அப்ப 95% வந்துட்டு நம்ம குறித்த விலையில வித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 110% கிடைக்குது சரியா. அப்ப இன்னும் எவ்வளவு பர்சன்ட் அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்காம விற்கிறது தான் நம்ம மார்க் அப்னு சொல்லுவோம் சரியா. அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்காம எவ்வளவு விலையை கூட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த 5% சரியா. மொத்தத்துல இது கூட்டினா நமக்கு 100 வரணும் சரியா. 5%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளவு வந்துட்டு நம்ம மார்க் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் சரியா. அதாவது இந்த 10% லாபம் இல்லாம இன்னும் எவ்வளவு மேல விலையை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இதுல கண்டுபிடிக்க போறோம் சரியா. கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த 10யும் 110ல 10 மட்டும் எடுத்துக்கணும். இந்த 10யும் இதையும் நீங்க ஆன்சரையும் இங்க வர ஆன்சரையும் கூட்டினீங்கன்னா நமக்கு இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர் வந்துடும் அவ்வளவுதான் சரியா. அப்ப என்ன பண்ணணும் 5 × 110 / 95 சரியா. போடலாமா. 5 × 110 / 95 சரியா. இதை அடிச்சுன்னா 130, இதை அடிச்சுன்னா எத்தனை 30 வரும் அப்படின்னா 19 வரும் சரியா. அப்ப 110 / 19 110 / 19னா நம்ம 110 19 அடிச்சோம்னா என்ன வரும்னா 5 வரும். அப்புறம் பாக்கி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வரும், கீழே 19 வரும் சரியா. அப்ப 10%க்கு மேல இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு பிக்ஸ் பண்ணோம்னா 5 15 / 19. அப்ப அந்த 10யும் 5 15 / 19 கூட்டினீங்கன்னா அசல் விலைக்கு மேல எவ்வளவு விலையை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரியா. என்ன பண்ணும் 10 கூட நம்ம எதை கூட்டணும் 5 15 / 19 கூட்டணும் சரி. 15 / 19 கூட்டணும். இது ரெண்டு கொண்டு என்ன வரும் 10யும் 5யும் கூட்டினா 15 / 19%. இதுதான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. ரைட்டுங்க. இது தெளிவா புரியுதுங்களா உங்களுக்கு. நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரியுதுங்களா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் எவ்வளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா 5% தள்ளுபடி கொடுத்தும் 10% லாபம் கிடைக்குதுன்னா அப்ப காஸ்ட் பிரைஸுக்கு மேல நீங்க எவ்வளவு விலையை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறத கேள்வி சரியா. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. In order to get 17% profit even after giving 22% discount, the market price of an article should be how much percent more than its cost price. இது அதே மாதிரி கொஸ்டின் தாங்க சரியா. நம்ம 17% என்ன 22% தள்ளுபடி கொடுத்தோம், 17% லாபம் வரணும்னா நம்ம எவ்வளவு விலையை வந்துட்டு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் கேள்வி சரிங்களா. இதையும் அதே மாதிரி போட்டுடலாங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணணும் இதுல 22% வந்துட்டு தள்ளுபடி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 88% வச்சுக்கணும். அப்ப இன்னும் எத்தனை பர்சன்ட் 12% தேவை இல்லையா. அந்த 88% எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் 17% கிடைக்குதா 117% சமம். இப்ப நம்ம அந்த 12%க்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூவும் இந்த 17% லாபத்தையும் இந்த வேல்யூ போன சமயம் நம்ம அப்படித்தானே போட்டிருப்போம். போன சமயம் என்ன பண்ணிருப்போம் இந்த 10% பிளஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல 5 15 / 19 அது ரெண்டையும் கூட்டி தான் இந்த ஆன்சர் நம்ம போட்டோம். அதே மாதிரி தான் இந்த சமயம் சரியா. நீங்க என்ன பண்ணணும் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த 17 தான். அந்த 17 இந்த 17யும் இங்க வர மதிப்பையும் கூட்டினீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் சரியா. இதை சால்வ் பண்ணுங்க. 12 × 117 / 88 சரியா. இதை கேன்சல் பண்ண எதுல கேன்சல் பண்ணலாம் 4ஆம் வாய்ப்புல கேன்சல் பண்ணலாங்களா. 4ஆம் வாய்ப்புல கேன்சல் பண்ணா 2 30, இது எத்தனை 30 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 30 வரும் சரியா. மேற்கொண்டு எதில் கேன்சல் பண்ணலாம்
4 வாய்ப்பால் கேன்சல் பண்ணால் 22. அவ்வளோதான் வருது. சரி, கேன்சல் ஆகலையே. 230, சாரி இது 330 வரும். இது 330 வரும், இது 2230 வரும். மேற்கொண்டு 11 டேபிளையும் கேன்சல் ஆகாது. 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 3 டேபிள்லையும் கேன்சல் ஆகாதே. 22. ஓ, இங்க 78. ரைட். இங்க 78. நான் பாருங்க, நான் 12 மைனஸ் பண்ணிருக்கிறேன் இல்லையா? எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 78 மைனஸ் பண்ணணும். அப்ப இங்க என்ன வரும்னா, இங்க 78 22% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். அந்த 22% இங்க போகணும். ரைட். இதை கூட்டு நமக்கு 100 வரணும். ரைட். ஒரு நிமிஷம், நான் மைனஸ் பண்ணது தப்பா பண்ணிட்டேன். 78% எதுக்கு சமம் அப்படின்னா 17% லாபத்தோட சம்பாதிக்கிறதுனா 117 வச்சுக்கணும். சரியா? 117% சமம். அப்ப இந்த 22% டிஸ்கவுண்ட் கொடுக்காம விட்டோம்னா நமக்கு என்ன பர்சன்ட் வருமோ அதையும் இந்த 17 ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர். அவ்வளவுதாங்க. சரியா? அப்ப 22 × 117 டிவைட் பை 78. சரியா? இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வரும்? இது எதில் கேன்சல் பண்ணலாம்? 22னா இதை கேன்சல் பண்ணா 2 வாய்ப்புனா நமக்கு 11 வரும். இதை நீங்க கேன்சல் பண்ண என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வாய்ப்பால 30 மீதி என்ன இருக்குன்னா 1 39 வரும். 39 இது அப்படியே கேன்சல் பண்ணி எத்தனை 30 வரும் அப்படின்னா 90 + ஒரு 27 117 330 வரும். அப்ப நமக்கு 33 வரும். சரியா? அப்ப 17% + 33%. சரி, அந்த 17ஓட 33 கூட்டிக்கோங்க. அப்ப 17ஓட 33 கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 17 + 33 50% வரும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 50%. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 50%. அவ்வளவுதாங்க. சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான். சரியா? அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான். இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. 118 பாக்குறோம். 118. ரைட். 118. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூ 180க்கு விற்று 20% லாபம் ஈட்டினார். கடைக்காரர் சந்தை விலையில் ரூ 30 தள்ளுபடியை வழங்கினார். பொருளின் குறித்த விலை அடக்க விலையை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளதுன்னு கேட்கிறாங்க. சரியா? அவர் என்ன பண்றாரு பாருங்க. நான் இங்கிலீஷ் ஒத்தடிப்படையில் கவனிங்க. ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்றாருன்னா 150 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பொருளை விற்கிறது மூலமா 20% லாபம் சம்பாதிக்கிறாரு. த ஷாப்கீப்பர் ஆஃபர்ட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 30 rupees. சரியா? 30 ரூபா வந்துட்டு தள்ளுபடி கொடுக்குறாரு. சரிங்களா? அந்த மார்க்கெட் பிரைஸ் பாருங்க, 150 ரூபாய்க்கு வித்து 20% லாபம் சம்பாதிக்கிறாரு. ஆனா அந்த 150 ரூபாய்க்கு முன்னாடி அது விலை என்னவா இருந்திருக்கணும்னா இந்த குறைச்ச விலை 30 இருக்குல்ல, அதுவும் சேர்ந்துதான் இருக்கும். அப்ப அந்த பொருளோட விலை என்னவா இருக்கும்னா 210 ரூபாயா இருக்கும். சரியா? அந்த பொருளோட விலை என்னவா இருந்திருக்கும்? 210 ரூபாயா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. சரியா? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குதுன்னு சொல்லல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஹவு மச் பர்சன்டேஜ் எபோவ் த காஸ்ட், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம வந்துட்டு டிஸ்கவுண்ட் இல்லை, 20% லாபம் கிடைக்குதான். சரியா? அப்ப 150 ரூபாங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 120% சமம். எப்படி 120% லாபம் கிடைக்குது இல்லையா? 120க்கு சமம். அப்ப 100% எதுக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன விலை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபைனல் செல்லிங் பிரைஸ் என்னங்கிறது கிடைக்கும். சரியா? எவ்வளவுக்கு ஃபைனலா வித்துருப்பாரு, அதோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணுங்க. இது 330, இது 230, இது அடிச்சுன்னா 50. அப்ப 150 ரூபா தான் அதனுடைய அசல் விலை. சரியா? காஸ்ட் பிரைஸ். சரி, இது அசல் விலையை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு ஹவு மச் பர்சன்டேஜ் எபோவ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் மார்க்டா. சரியா? இப்ப 180 பிளஸ் அவர் கொடுத்த தள்ளுபடி 30, மொத்தம் எவ்வளவுனா 210 ரூபாய். இதுதான் வந்துட்டு எம்பின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் பிரைஸ் சொல்லுவாங்க. அசல் விலை வந்து 150, மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 210. சரியா? இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கூடுதலா வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. 150 ரூபாயோட இந்த 210 ரூபாய்க்கு விலை பிக்ஸ் பண்ணணும்னா எத்தனை பர்சன்டேஜ் அதிகமா வைக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா இந்த 210க்கும் 150க்கும் வேறுபாடு கண்டுபிடிக்கணும். வேறுபாடு கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும் படித்தீங்கன்னா இதுல ஒரு 50, இதுல ஒரு 10, 60 ரூபா வரும். சரியா? அப்ப 150 ரூபாய்க்கு 60 ரூபாய் என்ன பர்சன்ட்? 150 ரூபாங்கிறது 100%னா 60 ரூபாய் என்ன பர்சன்ட் கண்டுபிடிக்கும். சரியா? எப்படி இந்த 60 ரூபாய் வந்துச்சுன்னு புரியுதா? அது ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்க்அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்க்அப்னா மேல் குறியிட்ட விலைன்னு சொல்லுவோம். ஒரு விலைக்கு மேல, அசல் விலைக்கு மேல நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மார்க்அப் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 60 ரூபாங்கிறது என்ன பர்சன்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரும்? 60 × 100 டிவைடட் பை 150 அப்படின்னு போடுங்க. சரியா?
இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு, அடுத்தது இந்த 3ஆல் கேன்சல் பண்ணால் இது 20 வரும். 60 3ஆல் கேன்சல் பண்ணால் அப்போ 20 × 2ங்க. 20 × 2 20 × 2 என்ன வரும்னா 40%. அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%ங்க. சரியா? இந்த கொஷனுக்கான ஆன்சர் 40%. அவ்வளோதான். இந்த ஒரு சம்ம நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? 26 அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 மாடல் தான் இருக்கு. நீங்கள் எவ்வளோ சம் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா இந்த 219வது சம் வரைக்கும் நீங்கள் போடுங்க. சரி? 219வது சம்லேருந்து நம்ம இன்னைக்கு 200லேருந்து 219வது சம் வரைக்கும் போடுறதுக்கான ஐடியா அண்ட் கான்செப்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரி? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? 10th வீடியோவில் இந்த ஃபுல் கொஷின்ஸ் மொத்தமாக 242 கொஷின் போடுறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? எல்லாமே போடுங்க. கூடவே வந்துட்டு அது என்னென்ன டவுட்னு கேட்டிங்கன்னா தான் நான் இந்த செக்ஷன் போகும்போதே நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா? இப்போ அடுத்த செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு இது நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரியா? அந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அது டைவர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இது இந்த அடுத்த வீடியோக்குள்ள எல்லா சமயம் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு எதெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட்ஸை பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. நான் இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல பேங்க் இது போல ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.